வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியாச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. 10,000 சப்ஸ்கிரைபர்லாம் வருவாங்களான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, பட் வந்துருச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லிக்கிறேன். நம்மளோட வீடியோ பார்த்து இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் இது வரைக்கும் வந்து நம்ம சேனல்ல 184 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் இந்த 183 வீடியோ இல்லை 3 வீடியோவில் இல்லாதது அந்த 84வது வீடியோவில் இருக்குன்னா அது என்னன்னு சத்தியமாக தெரியலங்க. ஏன்னா அந்த வீடியோவில் கேமரா குவாலிட்டி இருக்காது, நைட் டைமில் எடுத்தது. ஏன்னா தானே நான் அந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டேன். பட் அந்த ஒரு வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட 7000 சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் நல்லா மாட்டை பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றிங்க. ஏன்னா நாங்கள் எப்படி மாடு வந்து பார்த்துக்குவோமோ அதை தான் வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோ போடவே கூடாதுன்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா அது நைட் டைமில் நல்லாவே இல்லை, இது போட்டால் எப்படி இதெல்லாம் ரீச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த வீடியோ இந்த அளவுக்கு வந்து வியூஸ் போகும்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கல. அந்த ஒரு வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட 4 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. நிறைய பேர் வந்து என்னோட ஹஸ்பண்ட்டே மாமியாரில் கேட்டிருக்காங்க சேலரி வர ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் மட்டும் போதாதுங்க. யூடியூப் சேனலில் வீடியோஸில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கணும் ஒரு வருஷத்தில். அப்படி இல்லைன்னா 90 நாளில் ஷார்ட்ஸில் வந்து 10 மில்லியன் வியூஸ் வந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சேனல் மானிடைஸ்க்கு ஃபுல் எலிஜிபிள் ஆகுங்க. அது ரெண்டுமே நம்ம பண்ணலை. இது வரைக்கும் எப்படியோ வீடியோஸ் போட்டோம், ஷார்ட்ஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனாலேயே என்னமோ தெரியல, அப்படி இன்னமும் வந்து ரீச் பண்ணலை. இதுக்கு மேலே கிட்டத்தட்ட இந்த 1 மந்தில் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். மேக்ஸிமம் வந்து லைவ் போடுங்க, வாட்ச் ஹவர் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து லைவ் போடுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ரெகுலராக 2 to 3 லைவ் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஆல்ரெடி 2 லைவ் போட்டிருக்கேன், ஆனால் எப்படி போகணும்னு தெரியாத நான் பாட்டுக்கு போட்டுட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக ரெகுலராக வந்து லைவ் போட ஆரம்பிக்கிறேன். லாங் வீடியோஸும் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை இப்போ இருக்க மாதிரியே எப்போவும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நன்றி.